நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இப்போ ஒர்க் ஆகாது. எனக்கும் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதையே இன்னும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா லாட் சைஸ் மாறிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் இருந்த வால்யூம் இப்போ நிஃப்டிக்கு போயிடுச்சு. எல்லாத்தோட ப்ரீமியமும் மாறிடுச்சு. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, நிஃப்டி எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, வீக்லியிலேருந்து மந்த்லிக்கு எல்லாமே மாறிடுச்சு. அதனால் பழைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. இந்த ஜான்வரியிலேருந்து ஒர்க் அவுட் ஆகிறது எல்லாமே புது ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். யூடியூப்பில் பல ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் மேனுவல் ட்ரேடில் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா? இல்லை உங்களுக்கு 9 to 5 ஜாப் இருக்குது, எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா? இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஆல்கோ ட்ரேடிங். எங்களோட 4 பையிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ கன்சிக்யூட்டிவாக 3 மந்த்ஸாக ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. இது பேங்க் நிஃப்டியோட பேக் டெஸ்ட்டு, இது நிஃப்டியோட பேக் டெஸ்ட்டு, இது பேங்க் நிஃப்டி புட்டோட பேக் டெஸ்ட்டு, இது சென்செக்ஸ் கால் சைடோட பேக் டெஸ்ட்டு. எல்லாமே பையிங் தான். இதை எல்லாத்தையுமே கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு மொத்த ட்ரா டவுனுமே 8600 கிட்ட வந்துடும். அதே போல் இப்போ லாஸ்ட் 6 மந்த்லேயே 2,21,000 ப்ராஃபிட் இருக்கும். அது ஸ்லிப்பேஜ் 1.5% நீங்கள் ஆட் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இதில் 1.5% இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்ணாலும் லாஸ்ட் 6 மந்தில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். பாஸ்ட் 22 மந்த்தாக நாங்கள் வந்து ஆல்கோவில் இருக்கோம். பழைய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகுதான்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகலை. இப்போ ஜான்வரியிலேருந்து ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே புதுசு. ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெடியாக நல்லாயிருக்கு. நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே இருந்த வால்யூமும் இல்லை, ஏற்கனவே இருந்த ப்ரீமியமும் இல்லை, எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. பழைய ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. இப்போ ஜான்வரியிலேருந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே புது ஸ்ட்ராட்டஜி. 4 ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு கேபிட்டல் வந்து 50,000 தான் தேவைப்படும். அந்த 50,000 ப்ளஸ் இந்த ஸ்லிப்பேஜ் சேர்த்தாலும் உங்களுக்கு 17,000 எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸ்லிப்பேஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8,000 ட்ரா டவுன் இருக்கும். ஒரு 10,000ஆவது எக்ஸ்ட்ரா, ஒரு 60,000 ட்ரா டவுனோட சேர்த்து நம்ம கேபிட்டல் வச்சுருந்தாலே நல்லா ஏர்ன் பண்ண முடியும். பையிங் ஸ்ட்ராட்டஜியில் எப்பயுமே வந்து நம்மளால் ஃபிக்ஸட் இன்கம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ரீசனபிளான ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் நிறைய பையிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணணும் அப்படின்னாலும் ரன் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்கோ வேணும்னா எங்களுக்கு ஆல்கோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எங்களோட ஆல்கோ லிங்க்ஸ் அனுப்புகிறோம். அதில் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக பையிங் ஸ்ட்ராட்டஜி. இது லாஸ்ட் 6 மந்த்துக்கான ஸ்ட்ராட்டஜி. இது வின்னிங் ப்ராபபிலிட்டி ஒரு 48% இருக்குது. ட்ரா டவுன் ஒரு 6,000 கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,800. அதேமாதிரி ஆவரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,400. ஆவரேஜ் ப்ராஃபிட் 3,300. இது பேங்க் நிஃப்டி கால் சைடுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி நிஃப்டி கால் சைடுக்கான ஸ்ட்ராட்டஜி. இது 57% அக்யூரசி இருக்குது. ட்ரா டவுன் மேக்ஸிமம் 9,800. மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,875. ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000. ஆவரேஜ் லாஸ் 1,800. இது பேங்க் நிஃப்டி புட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ப்ராபபிலிட்டி 63% இருக்குது. ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 2,800 ருபீஸ் தான். ஆவரேஜ் லாஸ் 800 ருபீஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 1,900 ருபீஸு. இது சென்செக்ஸோட கால். இதுக்கு நம்ம கேபிட்டலே வந்து வெறும் 10,000 தான் தேவைப்படும். வின்னிங் ப்ராபபிலிட்டி 46%. ட்ரா டவுன் 5,700. மேக்ஸிமம் லாஸ் 1,500. ஆவரேஜ் லாஸ் 1,100. ஆவரேஜ் ப்ராஃபிட் 3,900. இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து 53% வருது. இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரா டவுன் 8,600 கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் 1,800. ஆவரேஜ் ப்ராஃபிட் 3,200. ஆவரேஜ் லாஸ் 1,200. நம்ம இதை கம்பைன் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். என்கிட்ட கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 10,000 தான் இருக்குது, 20,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கோ பையிங் பண்ணுறது அந்த அளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். குறைஞ்சது நீங்கள் இந்த 4 ஸ்ட்ராட்டஜியாவது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருப்போம்.
மந்த் எண்ட் அப்போ நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மினிமம் இந்த 50,000ஆவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த 4 ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணியிருக்கணும். இது 4மே பையிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து நம்மளோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். நம்மக்கிட்ட 3 செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது நிஃப்டியோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் 7 மந்தோட ரிப்போர்ட் இது. அதே மாதிரி இது பேங்க் நிஃப்டியோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் 7 மந்தோட ரிப்போர்ட் இது. இது நிஃப்டியோட ட்ரெண்ட் பேஸ்டு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஹெட்ஜு. இது வந்து லாஸ்ட் 7 மந்தோட பேக் டெஸ்ட். இது மூணு ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன்ட் ரிசல்ட்டு. செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கு 0.5 நம்ம ஸ்லிப்பேஜ் போட்டாலே போதும். நம்ம 1% ஸ்லிப்பேஜ் போட்டாலும் நம்ம 2 lakhs ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். 63% வின்னிங் ரேட் இருக்குது. 1% நம்ம ஸ்லிப்பேஜ் போட்டாலும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஸ்லிப்பேஜ் போட்டாலும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டுக்கு, இப்போ இருக்கிற வால்யூமுக்கு, இப்போ இருக்கிற ப்ரீமியம் பேஸில் இப்போ இந்த 6 மந்த்து கால்குலேட் பண்ணது தான் இந்த ரிசல்ட்ஸ், இந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டு. நிஃப்டி செல்லிங்க்கு ஆல்மோஸ்ட் 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் ட்ராடவுன் 11,000 இருக்குது. அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் 70%, மேக்ஸிமம் ட்ராடவுன் 10,000 கிட்ட இருக்குது. இது ட்ரெண்ட் பேஸ்டு வந்து 77% வின்னிங் ரேட் இருக்குது. மேக்ஸிமம் ட்ராடவுன் 18,000 கிட்ட இருக்குது. நாம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது 72% வின்னிங் ரேட்டு, 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ராடவுன் 18,000 இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே நமக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் 18,000 இருக்கும். இதுக்கு ஒரு 10,000, இதுக்கு ஒரு 10,000, மொத்தம் வந்து 40,000 கிட்ட வரணும். ஆனால் நம்ம மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளோட மேக்ஸிமம் வின்னிங் ப்ராபபிலிட்டி 72% இருக்குது. ட்ராடவுனும் ரொம்ப குறைஞ்சி போச்சு, வெறும் 18,000 தான் இருக்குது. இது ஏன் இப்படின்னா, செல்லிங் சைடில் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்றைக்கெல்லாம் லாஸில் போதோ அன்னைக்கு வந்து நம்ம ட்ரெண்ட் பேஸில் வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். அதனால தான் நம்ம கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது இதில் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு இப்போ செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் 3 lakhs கேபிட்டல் தேவைப்படும். அதே மாதிரி நிஃப்டிக்கு 2.5 lakhs கேபிட்டல் தேவைப்படும். நம்மளோட ட்ரெண்ட் பேஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1.5 lakhs கேபிட்டல் தேவைப்படும். இது லாஸ்ட்டு 7 மந்தோட நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் பேஸ்டோட ரிசல்ட்ஸு. சென்செக்ஸ் இப்போ நம்ம ரன் பண்ணலை, ஏன்னா ஒரு 4 மந்த்தாக நமக்கு லாஸில் போகுது அப்படின்றதால அதை நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் எப்போ பெட்டராக வருதோ அப்போ நம்ம சென்செக்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு நிஃப்டி செல்லிங்கு, பேங்க் நிஃப்டி ட்ரெண்டு, இது 3 தான் ரன்னிங்கில் இருக்குது. நம்மளோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக நல்லா பெட்டராகவே இருக்கும். மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ராட்டஜி எதுவும் தெரியல அப்படின்றவங்க இந்த ஆல்கோக்கு ஈஸியாக மாறிக்கலாம். டெய்லி வந்து 9:15க்கு லாகின் பண்ணால் மட்டும் போதும். எங்கள் சைட்லேருந்து என்னென்ன கால்ஸ் எடுக்குதோ, நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் என்ன கால்ஸ் எடுக்குதோ அதுவே உங்களுக்கும் எடுக்கும். நீங்கள் மேனுவலாக உங்கள் சைடில் கண்ட்ரோல் பண்ணணுன்னாலும் குவான்மேனில், இல்லை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.